முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம டோட்டல் ஸ்மார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருந்தேன். என்னென்ன அப்டேட்ஸ்லாம் முக்கியமானது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரேங்கிங் சிஸ்டம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு தனி ரேங்கிங் இருந்தது. மற்ற கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒன்லி லெவல் இன்கம் மட்டும் தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு கன்சிஸ்டன்ட்டாவே இல்லாம இருந்தது. இப்ப கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாமே வந்து காமனா கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே காமனா கொண்டு வந்துட்டாங்க. இந்த சிஸ்டத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஸோ அத வந்து நீங்க எப்படின்றது இன்னைக்கு மீட்டிங்ல பார்க்கலாம். ஸோ இந்த 6 அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரேங்கிங் ரிவார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அடுத்து கேபிட்டல் ரஷ் போனஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இந்த மேனுவல் ரேங்கிங் எல்லாமே வந்து 15த் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 முக்கியமான இன்கம் இருக்கு. அண்ட் நம்மளோட அடுத்து எல்டிபி, நம்மளுடைய அடுத்து இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் கம்பெனி வந்து கொடுக்க போறாங்க. சரியா? ஸோ பார்த்துடலாமா என்னென்னட்டு? ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ மீட்டிங்கும் ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஒன்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லிங்க்கும் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங்கோடைய ரெக்கார்டிங்கான லிங்க்கு. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி வில் சி தி ஷேரிங். 1 minute. ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்மார்ட்ஸ் ரேங்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற நம்ம அந்த வித்தியாசத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஸோ முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேனுவலா ரேங்க் முடிப்போம். கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபி ரேங்க் வரைக்கும் நான் முடிச்சிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே எமரல்டு முடிச்சிருந்தாங்க, நிறைய பேர் பிளாட்டினம் முடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகேவா? ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நல்ல ஒரு growth கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம கொடுத்த growth வந்து இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த சேல்ஸ் எல்லாமே கம்பெனி கவுண்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா வந்து ஒரு எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணதுனால, அதாவது எங்களுக்கும் வந்து ஒரு யூனிஃபைட் ரேங்கிங் சிஸ்டம் கொடுங்க. 2வது நம்ம டீம்ல இருந்தும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. சார் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு காமனான ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மேனுவலா ரேங்கிங் வந்து கொடுக்கறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம். கம்பெனி அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நாங்க ஒரு யூனிஃபைட் ரேங்கிங் சிஸ்டம் கொண்டு வரோம். அதுக்கேத்த மாதிரி லெவல் இன்கம் வந்து உள்ள நம்ம கொடுக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் என்னன்னா, ஒரு பண்ண ஒரு மெயின் மிஸ்டேக் என்னன்னா, அது மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயம் கம்பெனி சொல்றாங்கன்னா, சரி ஓகே பார்த்துக்கலாம், அது வரும், வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் லீடர்ஸ் வந்து கேஷுவலா விட்டுட்டாங்க. ஸோ அந்த விஷயம் நம்ம அன்னைக்கே கேர்ஃபுல்லா எடுத்து இந்த மாதிரி மாறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருந்தோம்னா, இன்னைக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டண்டா இன்கம் வந்திருக்கும். இப்பயும் இன்கம் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. அது எப்படி வர வைக்கிறது, பழைய இன்கம் எப்படி நம்ம இப்போ வர வைக்கிறதுனா, அதுதான் இந்த ரேங்கிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரேங்கிங் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா, V1லேருந்து V8 வரைக்கும் ரேங்க்ஸ் இருக்கு. இந்த V1 அப்படின்ற ரேங்க் நீங்க அடிக்கணும்னா வெறும் $1000 டைரக்ட் கொடுத்தா போதுங்க. ஏன்னா அதிலே $300 உங்க டைரக்ட் வந்துருது. டீம் வால்யூம் 1000 வந்துருது. புரியுதா? அப்ப நீங்க என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா, V1 அப்படின்ற ரேங்க் முடிச்சிருவீங்க. உங்களுக்கு 5 லெவல் ஓப்பன் ஆயிடும். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ரெஃபர் அப்படின்னும் போது யார் இருந்தாலுமே உள்ள வந்து ஒரு $1000 கொடுத்தா கண்டிப்பா வந்து ரெஃபரல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? ஸோ யூ வில் பிகம் V1. V2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $1000 டைரக்ட் ரெஃபரல், $3000 டீம் ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா, ஒரு கிரைட்டீரியா முடிஞ்சுது. அண்ட் உங்க கீழே 2 V1 இருந்தாங்க அப்படின்னா, யூ வில் பிகம் V2. சரியா? அப்போ 3 கிரைட்டீரியா இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு லெக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நீங்க, இப்ப 2 லெக்ல ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து V2, ஐ மீன் V1, V2, V3 அப்படின்ற ரேங்கிங் சிஸ்டம். இப்ப V2 முடிச்சா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாரி, இப்ப V2 அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து 10 லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். V3 அப்படின்னா 15 லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். V4 அப்படின்னா 20 லெவல்ஸ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க V4 முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20 லெவல்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க கூடி சீக்கிரம் V4 முடிச்சிட்டீங்க அப்படின்னா, யூ வில் பி அன்லாக்கிங் 20 லெவல்ஸ். ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போ V1 பார்த்துட்டோம், V2 பார்த்துட்டோம், V3 பார்த்துட்டோம், V4 பார்த்துட்டோம். இப்போ V5க்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க $3000 டைரக்ட் ரெஃபரல், 25,000 டீம் வால்யூம், 2 V4 உங்க கீழே இருந்தாங்கன்னா நீங்க V5 ஆயிடுவீங்க.
அண்ட் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு 3 முக்கியமான இன்கம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஃபேஸ்லேருந்து. அதாவது வீக்லி பூல் இன்கம், டெய்லி பூல் இன்கம் அண்ட் குவார்ட்டர்லி பூல் இன்கம். டெய்லி பூல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க ரேங்க் அடிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்ல. $1000 டைரக்ட் இன்னைக்கு குடுத்துருக்கீங்களா, நீங்க இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா பூல்ல வந்துருவீங்க. இன்னைக்கு பூல்ல என்ன டோட்டலா இன்கம் வருதோ, அந்த இன்கம்லேருந்து உங்களுக்கு ஷேர் வந்துரும். வீக்லி இன்கம்ன்றது 1 வீக் நம்ம டீம்ல, அதாவது எனக்கு கீழ எவ்வளோ சேல்ஸ் டோட்டலா வருதோ, அந்த டோட்டல் வால்யூம்ல கம்பெனி என்ன சொல்றாங்க, 2% எடுத்து இந்த பூல்ல வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு $10,000, 10,000 வேண்டாம், கொஞ்சம் அதிகமா யோசிப்போம். ஒரு $50,000 நம்ம டீம்ல வால்யூம் வருது. அப்ப அந்த $50,000க்கு 2% அப்படின்னும்போது ஒரு $1,000 அந்த பூல்ல இருக்கும். இந்த $1,000 யார் வீஃபை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்குங்க. சரியா? இல்ல இப்போ வந்து ஒரு 6 பேர் நம்ம டீம் இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா, அந்த 6 பேருக்கு அந்த $1,000 ஷேர் வரும். ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு $160, $170 வந்து இன்கம் கிடைக்கும். அப்ப ஆவரேஜா ஒரு $170 வருதுனாலே, நீங்க பாருங்க, அடுத்த வாரம் V5க்கு ஒரு $150, $160 வரும். அடுத்த வாரம் V5க்கு ஒரு $160, $170 வரும். அப்ப தோராயமா நீங்க V5 அடிச்சிட்டாலே, உங்களுக்கு மாசம் இதுவே என்ன ஆகுது? ஒரு $700, $800 இன்கம் வந்து அடிஷனலா வருது. இப்ப நெறைய பேர் இங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சார் எனக்கு இதுக்கு முன்னாடி மேனுவல் ரேங்கிங்ல வந்து நல்ல இன்கம் எடுத்துட்டு இருந்தேன். இப்ப இல்லன்றாங்க. இப்ப கூட ஒண்ணும் இல்லங்க. அதே இன்கம், அதோட ஜாஸ்தியான இன்கமே இப்ப நம்மளுக்கு கம்பெனி தராங்க. அவங்க சொல்ற ஒரே கிரைட்டீரியா என்னன்னா, இந்த கிரைட்டீரியாவ நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இந்த ரேங்கிங் கிரைட்டீரியாவ ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த கம்பெனி சொல்றாங்க. புரியுதா? இப்ப இது வீக்லி கான்ட்ராக்ட். இன்னும் பாருங்க, அடுத்த லெவல் குவார்ட்டர்லி போனஸ்ன்னு ஒண்ணு குடுத்திருக்காங்க. விச் இஸ் கால்ட் அஸ் குவார்ட்டர்லி கம்யூனிட்டி பூல். இதோ இருக்கு பாருங்க. இந்த குவார்ட்டர்லி கம்யூனிட்டி பூல் வந்து எவ்வளவு சூப்பரான இன்கம் பாருங்க. அதாவது ஒரு ஒரு வேலையில இருந்தா கூட அதுக்கு வந்து இன்கிரிமெண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி எவ்ரி 3 மந்த்ஸ் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து V7 போயிட்டீங்க. V7 போயிட்டாலே குவார்ட்டர்லி பூல் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஷேர் வருங்க. புரியுதா? ஒரு நிமிஷம் இப்ப என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 1 மினிட். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து வந்து 0.25 வந்துச்சு. நெறைய பேர் சொன்னாங்க, "சார் எம்இவி வந்து ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் வருது. பயமா இருக்கு. இது ஓடுமா?" அப்படின்ற மாரிலாம் நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய பேருக்கு வந்துச்சு. பட் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ். அட்டாமிக் ஆர்பிட்ரேஜா இருக்கட்டும், எம்இவியா இருக்கட்டும், ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸா இருக்கட்டும், மார்க்கெட் அப்படின்னா ஏறி இறங்கும். ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா, ஒரு கம்மி ப்ராஃபிட் வரும். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க லாஸ் வராது. ஸோ ஒரு ப்ராஃபிட், அதிகமான ப்ராஃபிட் வந்ததுன்னா, ஒரு கம்மியான ப்ராஃபிட் வரதான் செய்யும். இப்ப 0.25ன்றது லாஸ் கிடையாது. 0.25ன்றதும் ஒரு ப்ராஃபிட் தானே. பாருங்க, நேத்து என்னோட இன்கம் பாருங்க. $26 வந்திருந்தது நேத்து. ஆனா இன்னைக்கு எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் எவ்வளோ? $143 வரும்னு சொல்றாங்க என்னுடைய கான்ட்ராக்ட்டுக்கு. $15,000க்கு $143 வரும்ன்றாங்க. அப்ப இப்ப சொல்லுங்க, பாட் ஒர்க் பண்ணுதா இல்லையா? பாட் ஒர்க் பண்ணுது. பாட் அதோட இது கடமைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் மைண்ட் செட்ட கரெக்ட்டா வச்சுட்டு, ஒரு லாங் டெர்ம் ஃபோக்கஸோட இருந்தோம்னா, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லங்க. புரியுதா? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எவ்ளோ கம்பெனிஸ்லாம், நான் பேர் சொல்ல விரும்பல. 5%, 4% குடுத்துட்டு இருக்காங்க. அத வாங்கிட்டு மக்கள் 5 வருஷம், 6 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, அந்த ஒரு நோக்கத்துல நம்ம போணும்ன்றது தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். அண்ட் அந்த நோக்கத்துல கண்டிப்பா கம்பெனி போகும். அடுத்து ஒரு 5 வருஷம், 6 வருஷத்துக்கான ரோட் மேப் கம்பெனி வந்து பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு இப்ப பேஸ்மென்ட் போடுறாங்க அவங்க. இப்ப இந்த 2 லெக் வச்சிருக்கிறது கூட அதனால தான். ஏன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும், ராயல் கியூன்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளான் தான் அவங்க யூஸ் பண்ணி, ஐ மீன், நம்ம பிளான் அவங்க பிளான் வேண்டாம். பட் அவங்க யூஸ் பண்ற அதே பிளான் மாரி தான் நம்மளும் இப்ப வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்ப என்ன விஷயம்னா, இந்த சிஸ்டத்த வந்து கரெக்ட்டா நம்ம செயல்படுத்தினாலே போதும் ஃபிரெண்ட்ஸ். ஈஸியா வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ, அப்ப இங்க ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. பாட் வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. ப்ராஃபிட் வருது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப ரெஃபர்ல போனீங்கன்னா, புது பேக் ஆஃபீஸ் நீங்க பார்க்கலாம். என்னுடைய டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்றது நீங்க பார்க்கலாம். ரிவார்ட் ஓவர்வியூ. 2வது, இன்னைக்கு மொத்தம் டெய்லி சேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, $14,884 வந்து டோட்டலா இன்னைக்கு நம்ம டீம்ல வந்திருக்கு. நம்ம டீம், நார்வே டீம், மத்த நார்த் இந்தியா டீம் எல்லாம் சேர்த்து ஒரு $15,000 இன்னைக்கு வந்திருக்கு. ₹15,00,000 சேல்ஸ் வந்திருக்கு. இத இந்த இன்கம்ல நான் ஷேர் வாங்கணும்னா, நான் $1,000 பண்ணணும். ஸோ இன்னைக்கு நான் பண்ணல. பட் இது இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு நான் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன். $14,884 வந்து உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் நாங்க இருக்கோம்னு வைங்க. இந்த $14,884 15,000ன்னு வச்சுக்கலாமே. $15,000 வந்து 3% கம்பெனி எடுத்து என்ன பண்றாங்க? டெய்லி பூல்ல போடுறாங்க. அப்ப 15,000த்துல 3 எவ்வளோ? $450. இந்த $450 வந்து உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் குவாலிஃபை ஆகுறாங்கன்னு வைங்க இன்னைக்கு $1,000 மேல. அப்ப அந்த 5 பேருக்கு இந்த $450 ஷேர் போகும்போது, அப்ப ஒருத்தருக்கு $90ன்றத ஒரு இன்கம் வரும். பெரிய விஷயம் இல்ல? இப்ப ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆகுறாரு. புரியுதா? அப்ப ஒருத்தருக்கு அந்த $450 வந்து லம்பா போய் கிரெடிட் ஆகும்.
அப்போ டெய்லியும் உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வீக்லியும் பார்த்தீங்கன்னா வீக்லி பூல் இன்கம் பாருங்க, அடுத்து அதுவும் காமிச்சிடுறேன். ஸோ வீக்லி பூல் இன்கம் பார்த்தீங்கன்னா, சாரி இங்கே இருக்கு பாருங்க, இது குவார்ட்டர்லி, இது டெய்லி, வீக்லி வந்து இந்த இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ வந்து நான் 10 லெவல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டேன். ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா V5லேருந்து உங்களுக்கு வீக்லி இன்கம் வரும். V7 அண்ட் V8 அடிச்சிட்டா குவார்ட்டர்லி ரிவார்டு. இப்போ குவார்ட்டர்லி ரிவார்ட் பூல் அப்படின்னா மொத்தம் வந்து இப்போ $35,517 வந்து இது வரைக்கும் அக்குமுலேட் ஆயிருக்கு. 3 மாதங்கள் முடியும் போது உதாரணத்துக்கு ஒரு 5 கோடி ரூபாய், ஒரு 6 கோடி ரூபாய் வருதுன்னா அதில் 1% எடுத்து என்ன V8க்கு 50%ம் கம்பெனி வந்து கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஸோ இதுதான் வந்து இந்த குவார்ட்டர்லி ரிவார்ட் பூல், டெய்லி ரிவார்ட் பூல், அப்புறம் வீக்லி ரிவார்ட் பூல் அப்படின்றது 3 முக்கியமான விஷயங்கள் கம்பெனி சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், இப்போ நான் வந்து V2ல இருக்கேன். V2ல இருந்து எனக்கு 10 லெவல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் V3 போகிறதுக்கு நான் அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டீம் வால்யூம் முடிஞ்சிருச்சு. ஜோன் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா எங்கில 2 V2 இருக்கணும் இல்லையா? ஒரு V2 உள்ள வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு எனக்கு ஒரே ஒரு V2 மட்டும் தான் வேணும். மேபி அந்த V2 இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மார்னிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரிமைனிங் இருக்கிற $400 நான் ஈஸியாக நாளைக்கு முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டோட்டலாக 3 கிரைட்டீரியா முடிஞ்சிச்சுன்னா நான் என்ன ஆயிடுவேன்? V3 ஆயிடுவேன். எனக்கு 15 லெவல்ஸ் எலிஜிபிள் ஆயிடும். உதாரணத்துக்கு நான் ஒரு $200 டெய்லி வாங்கிட்டு இருந்தேன்னா இப்போ அட்லீஸ்ட் ஒரு $150 வந்து என் கையில் கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ இது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இப்போ V3 வந்துட்டனாலே V4ன்றது இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். அப்போ என்னன்னா, நான் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த 20 லெவல்ஸ் வந்து ஒரு சின்ன கிரைட்டீரியா முடிச்சுட்டு, ஒரு குட்டி சேலஞ்சை முடிச்சுட்டு நான் இந்த 20 லெவல்ஸ் வாங்க போறேன். இவ்வளவுதான் விஷயம். சரியா? இது நல்லதுக்கான 100% நல்லதுக்காக தான். நம்மளுடைய ஃபியூச்சருக்காக இன்னைக்கு ஒரு பேஸ் கம்பெனி வந்து ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா சிங்கிள் லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் அதிகமாக போகும். வேற இந்த ஸ்ட்ரக்சர்ட் லெவல் கொண்டு வரும்போது கன்சிஸ்டன்ட்டாகவும் இருக்கும், கம்பெனிக்கும் ப்ராஃபிட் வரும். ரெண்டாவது நம்மளுக்கும் அதில் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. டெய்லி பூல் இன்கம், வீக்லி பூல் இன்கம் அண்ட் குவார்ட்டர்லி பூல் இன்கம் சொல்லிட்டு, புரியுதா? அண்ட் இப்போ நான் எனக்கு வந்து 10 லெவல் எலிஜிபிள் ஆனதுனால இப்படி காமிக்குது பார்த்தீங்களா? இப்போ 11 to 15 அண்ட் 16 to 20 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 minute ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா முடிச்சுட்டு நான் V3 வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு 11 to 15 லெவல்ஸ் அன்லாக் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரேங்கிங்கான கிரைட்டீரியா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த ரேங்கிங் முடியும் போது உங்களுக்கு லெவல் இன்கம் அன்லாக் ஆகுது. அந்த இன்கம் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் டெய்லி வந்து என்ஜாய் பண்ண போறீங்க. இப்போ கமிங் டு ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட், அதாவது இந்த ப்ராடக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ்ன்றது என்னன்னா ஃபியூச்சர் ப்ரைஸ் டீவியேஷன்ஸ், அதாவது இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ட்ரெண்டிங்கான ஒரு டாப்பிக்கை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணி இது மூலமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. இதில் பியூட்டி என்னன்னா நோ பாட் இஸ் நீடட். பாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஏஐ வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 3 கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. 30 days கான்ட்ராக்ட், 60 days கான்ட்ராக்ட், 90 days கான்ட்ராக்ட். அது எப்படின்னு பார்த்துடலாமா? இங்கே போகிறேன், நான் என்ன பண்ணுறேன், பை நோ கொடுக்குறேன். இப்போ ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ லோட் பண்ணிவிட்டு மினிமம் $100 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் கான்ட்ராக்ட். இதுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் 60-40, 60 டேஸ்க்கு வந்து 80-20, 90 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90-10. ஓகேவா? இந்த 3 கான்ட்ராக்ட் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கேபிட்டல் வெளியே வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 18 to 24% வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட 3 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா MEV பாட்டு. MEV பாட்டில் $50 பாட் நீங்கள் வாங்கணும். அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட்டில் வந்து $100 பாட் வாங்கணும். இல்லை சார் நான் $300 உள்ள லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா பாட் உங்களுக்கு ஃப்ரீ. இது இன்னும் டெட்லைன் சொல்லலை. கூடி சீக்கிரம் இந்த ஆஃபரும் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் அட்டாமிக் ஆர்பிட்ரேஜும் பிளான் பண்ணுங்க. அது வந்து 120 days கான்ட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 120 daysக்கு அப்புறம் உங்கள் கேபிட்டல் வந்துடும். MEV உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 1 day இருக்குது, 7 day இருக்குது, 30 day இருக்குது. கேபிட்டல் ரிட்டர்ன் எனி டைம். ஆனால் 100 days அண்ட் 180 days வந்து கேபிட்டல் இன் பிட்வீன் எடுக்க முடியாது. கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஹோல் எக்கோ சிஸ்டம். இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மினிமம் விட்ராவல் வந்து $10 அண்ட் நீங்கள் கான்ட்ராக்ட்ஸ் வந்து அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் பியூட்டி என்னன்னா இதில் வெறும் MEVல மட்டும் இன் பிட்வீன் நீங்கள் பிரேக் பண்ணலாம். அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ்லையும் ப்ரெடிக்ஷன்லையும் நீங்கள் பிரேக் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் இப்போ ஒரு சூப்பரான ஆஃபரும் கொடுத்துருக்காங்க கம்பெனி, விச் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் ரஷ் போனஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேபிட்டல் ரஷ் போனஸ் வந்து ஃபைனலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிப்பா, நீங்கள் 31 வரைக்கும் கொடுத்தோம், எல்லாம் அடிச்சு நொறுக்கு, நீங்கள் 10% எக்ஸ்ட்ரா எல்லாருக்கும் கிரெடிட் ஆச்சு. இந்த 10% வந்து நீங்கள் எப்போ உங்கள் கான்ட்ராக்ட் முடியுதோ அப்போ அதோட சேர்ந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டாக ஒரு $1000 போட்டிருந்தாங்க. 1000க்கு எனக்கு 1100 கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 1100க்கான ROI எனக்கு டெய்லி வரும்.
அண்ட் அந்த 1100 நான் எப்போ எடுத்துக்கலாம்னா கடைசியாக எப்போ வந்து நான் முடிக்கிறேனோ, ஐ மீன் என் கான்ட்ராக்ட் எப்போ முடிஞ்சு வருதோ அப்போ 1100 எனக்கு கிரெடிட் ஆகிடும். புரியுதா? அப்போ கம்பெனி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் நல்ல சிஸ்டமுங்க. இது பெரிய அளவில் நம்ம டூப்ளிகேட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன். புரியுதா? இந்த பாருங்க 10% ஆன் எவ்ரி டெபாசிட். இது வந்து 5th ஆஃப் ஏப்ரல் வரைக்கும் வேலிட். 5th ஆஃப் ஏப்ரல் நைட்டு 12 மணி. அதாவது 12 மணின்றது அவங்க டைம். அப்போ நம்ம டைம்ன்றது 9:30 மணி. 9:30 மணியோட முடியுது. அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பிளான் பண்ண முடியுமோ பிளான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் முடிஞ்சுது. அண்ட் ஃபைனலாக ஒரு அப்டேட் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த லீடர் கான்ட்ராக்ட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இல்லையா? லீடர் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், உங்களோட ரேங்கிங் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ட்ரையல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரையல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15th ஆஃப் ஏப்ரல் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கோங்க. அதாவது 14th ஆஃப் ஏப்ரல் நைட்டு சேம் 11:59 வரைக்கும் இந்த ட்ரையல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் எடுத்துருவாங்க. 15th மார்னிங் எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 15 டேஸ் நம்ம எல்லாருக்கும் அந்த இன்கம் வந்தால் தான் நம்ம கொஞ்சம் அடுத்த லெவல் ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு $30 $40 வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. சில பேர் $100 வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு அதை எடுத்துட்டா நமக்கு எந்த மொமெண்டமே இருக்காது இல்லையா? ஏன்னா லெவல் இன்கம் தான் கட் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் போகக்கூடாதுன்றது, ஐ மீன் போகணும் அப்படின்றதுக்காக இந்த இன்கம்மை கட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கம்பெனிகிட்ட 15 டேஸ் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு ஒரு தூணாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அண்ட் இந்த கேபிட்டல் ரஷ் போனஸாக இருக்கட்டும், ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய புது இந்த லெவல் ரேங்கிங் ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், அதில் இல்லாமல் நம்மளோட 3 முக்கியமான இன்கம், அதாவது டெய்லி பூல் இன்கம், வீக்லி பூல் இன்கம் அண்ட் குவார்டர்லி பூல் போனஸ், இந்த 3மே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்டம் நம்மளுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி இதை வந்து நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான பிளானை வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அப்டேட்ஸ், முக்கியமான அப்டேட்ஸ். இந்த அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த ஜூம் மீட்டிங் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ஸ்டாப்பிங் மை ஸ்க்ரீன்.